இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச் வந்து ஃப்ளாட் லோடிங். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு 2 லைன் போட்டுக்கிறேன். ஓகே, எப்பவும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சங்கிலி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி சங்கிலி தையல் போடும்போது உங்களுக்கு சங்கிலி தையல் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? ஊசியை நேராக தான் பிடிக்கணும். நேராக பிடிச்சி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டு கிடைக்கும், த்ரெட்டு கட் ஆகாது, கிளாத்து துணி வந்து நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? அதனால் சங்கிலி தையல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்டாக போடுங்க. ஓகே, இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த சைடு ஓகே, நாட் போட்டுக்கலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச். ஓகேவா? ஃப்ளாட் லோடிங் இந்த ஸ்டிச்சு தான் நம்ம வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுக்கும்போது அதில் ஒரு பூவோ வேறு ஏதாவது ஒரு இதுனாலும் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண போகிறது வந்து ஃப்ளாட் லோடிங். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சங்கிலி தையலுக்கு உள்ளேருந்து வெளியேருந்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் எடுத்து இப்போது சங்கிலி தையலுக்கு உள்ளாடி சங்கிலி தையலுக்கு வெளியே லாக் ஸ்டிச். பார்த்துக்கோங்க, இங்கே சங்கிலி தையலுக்கு உள்ளாடி போட்டு இங்கே லாக் ஸ்டிச், இங்கே லாங் ஸ்டிச்சு, வெளியே லாக். இவ்வளோந்தான், நெருக்கமாக போடணும். லாங் ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு இருந்து சொல்லேன். ஃபஸ்ட்டு வெளியே இருந்து எடுக்கிறீங்க. எடுத்துட்டு இங்கே லாங், ஒரு லாக். அவ்வளோந்தான். குட்டியாக போட ஸ்டிச்சுக்கு பேர் லாக் ஸ்டிச். ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணுறோம், ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த சங்கிலி தையல் நீங்கள் போடுறதுனால வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இதில் சங்கிலி தையல் போடாமல் சும்மா ஒரு லைன் மட்டும் போட்டாலும் எப்படினாலும் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்குவீங்க, கொஞ்சம் மேலே தள்ளி போடுவீங்க. இது அப்படி இல்லை. இப்போ இங்கே இப்போ லாங் ஸ்டிச் போட்டோமா, அங்கே லாக் ஸ்டிச், இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நல்லா பழகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சங்கிலி தையல் போடாமல் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ நம்மளுக்கு நல்லா பழகுனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடுமா, அப்போ நம்ம கரெக்டாக போடுவோம். இப்போ வந்து கண்டிப்பாக எல்லாருமே சங்கிலி தையல் போட்டு தான் போடணும். ஓகேங்களா? சங்கிலி தையல் போடாமல் யாருமே போட வேண்டாம். ஒரு லாங், ஒரு லாக், இதே மெத்தடு தான். நீங்கள் ஊசியை பிடிச்சி இங்கே போடும்போது ரொம்ப இழுத்து போட்டிங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும்னா இப்படி இழுத்து அமுங்கி அது வந்து சுருக்கடிக்கும். அதனால ஊசியும் த்ரெட்டையும் ரொம்ப சாஃப்டாக தான் பிடிக்கணும். இப்படி கொடுத்துட்டு அடுத்தல இங்கே கொடுக்கும்போது அடுத்தல இழுக்கும்போது கீழே அடியில் ரொம்ப பிடிச்சி இழுக்காதுங்க நூலை. அதே மாதிரி ஊசியும் ரொம்ப பிடிச்சி இழுக்காதுங்க. நீங்கள் மெதுவாக போட்டிங்கன்னா அது நீட்டாக வரும். ஓகேங்களா? டப்புன்னு பிடிச்சி இழுத்தோன்னா தான் நம்மளுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகும், நூல் அத்து போகும். அதுக்கப்புறம் இந்த ஊசியை இந்த மாதிரி நீங்கள் சரித்து இப்படி பிடிக்கிறதுனால இந்த கிளாத்தோட துணியும் சேர்ந்து வரும். அப்போ என்ன பண்ணணும், ஊசியை வந்து நேராக பிடிக்கணும். நேராக பிடிச்சா நீட்டாக வரும். ஓகேங்களா? ஊசியை நேராக பிடிங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு இப்படி பிடிச்சி இழுக்காதீங்க. இழுக்காமல் இருந்தாலே அது வந்து நீட்டாக வரும். ஓகேங்களா? நான் எப்படி போடேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போடுங்க. ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், இவ்வளோந்தான். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டான ஒரு ஸ்டிச்,
ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டிச்சு, கவனமாக போடுங்க. இதில் வந்து நான் ஒரு ஷேப்பு கொடுப்பேன், அந்த ஷேப்லேயும் போடணும். அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பிக்சரில் வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? பிக்சர் வந்து ஒரு வந்து லேடியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஒரு சோட்டா பீன் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி டோரா புச்சி அந்த மாதிரி ஒரு இதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு உருவத்தில் முகம் ஃபேஷெல்லாம் வரைஞ்சி ஒரு பொம்மைக்கோ எதுனாலும் போட்டுக்கலாம். ஹியூமன் ஃபேஸ் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? நீங்கள் எந்த பிக்சர் எடுத்திருக்கீங்கன்னுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்புங்க, அதில் நம்ம போடலாம். நான் சொன்னதுக்கப்புறம் அதில் போடுங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் போட்ட ஒர்க்கை இன்னொரு ஸ்டூடெண்ட் போடாதீங்க. வேறு வேறு பிக்சர் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? ஓகே, எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியலைன்னா டவுட்டு கேளுங்க. எல்லாருக்கும் புரியுது மாதிரி ரொம்ப மெதுவாக தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு லாங் ஒரு லாக் இவ்வளோந்தாங்க. இதில் கடைசியாக போட்டுட்டு கடைசியாக நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இதை சுற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி சங்கிலி தையல் போடணும். ஓகேவா? அப்போ தான் அந்த ஒர்க்கு நீட்டாக இருக்கும். நான் வந்து பாதியிலே முடிச்சிட்டேன். நான் பாதியில் முடித்தேன்னு நீங்களும் பாதியில் போட்டு முடிச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு நீளமாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கொடுக்குற ஷேப்பு போடுங்க. ஷேப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. அந்த பிக்சரில் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறமா தான் நான் வேறு ஸ்டிச்சு போக முடியும். ஓகேவா? எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டிச்சாக வரிசையாக வாங்க. நான் கண்டுபிடிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு வரல, அப்போ நம்ம வேறு ஸ்டிச்சு போயிடலாம் அப்படின்னு தயவு செய்து போயிடாதீங்க. நீங்கள் ஃபைல் அனுப்பும்போது நான் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிருவேன், யார் எந்த ஸ்டிச்சு போடலைன்னு. மாதிரி ஒன் மோர் நீங்கள் அதிலேருந்து போட வேண்டியதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 1 by 1 வரிசையாக வாங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கு நம்ம என்ன ஸ்டிச்சு போடலான்னு பார்ப்போம். ஷேப்பு இந்த மாதிரி ஒரு லைன் நீங்கள் லாங்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சரி லாங்காக இதில் வந்து ஒரு கோடு போட்டு இப்படி இப்படி போட்டு வந்து ஷேப்பில் எப்படி போட அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதை பார்த்துருவோமா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ரவுண்டு போடுறீங்களா? இந்த ரவுண்டை போட்டு இதில் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ரவுண்டுனா இதில் வந்து சங்கிலி தையல் போட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் அந்த மாதிரி இப்படி கொடுக்குறீங்களா? இதை முடிச்சுட்டு இதில் வந்து சுற்றி என்ன பண்ணணும், மறுபடியும் சங்கிலி தையல் போடணும். ஓகேங்களா? சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது முடிஞ்சு அடுத்து இந்த ஷேப்புக்கு இங்கே வாங்க. எதழில் இதில் வந்து இப்படி சங்கிலி தையல் போடுறீங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இப்படி இப்படி இங்கே போடுறீங்களா? இது இப்படி இந்த மாதிரி வந்தாச்சு. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு இதை முடித்து இதில் சுற்றி சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். எல்லா இதுலேயும் சுற்றி சங்கிலி தையல் போட்டுட்டு அப்படி போட வேண்டாம், ஒவ்வொன்றா முடிச்சு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை முடித்து சுற்றி சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் சுற்றி சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி வரும்போது அது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறீங்க, இந்த இடம் நம்மளுக்கு ஷார்ப்பாக வரணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த ஸ்டிச்சு அது வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அப்போ ஷார்ப்பாக வரணுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து சங்கிலி தையல் எல்லாம் போட்டு முடிக்கிறீங்களா? சங்கிலி தையல் போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும், இதில் வந்து இதில் ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி ஷார்ப்பாக இருக்க இடத்துலேருந்து தான் தொடங்கணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து போட்டு இப்படி 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 வரணும். ஓகேங்களா? இதே மாதிரி எல்லாமே முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு நான் கொடுக்குற அந்த பிக்சர்
நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர்னால் எப்படி அந்த பிக்சரை வந்து உங்களுக்கு இந்த கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி வரையணும் எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? அதை வந்து இப்போ நீங்கள் ஒன்று வரைஞ்சி அதில் ஒன்று போடணும். ஓகேங்களா? ஓகே, எல்லோரும் அந்த ஷேப்பெல்லாம் முடிச்சுட்டு அனுப்புங்க. எந்த டவுட்னாலும் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. நீட்டாக பண்ணுங்கள் எல்லாருமே. எந்த டவுட்னாலும் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.